வியாழன் நோன்பு சுன்னத்து இருக்குது. வார வாரம் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறவர்கள் வைக்கலாம். அந்த வியாழன் 15க்கு அப்புறம் வந்தால் அந்த நோன்பு வச்சு வழக்கமா வச்சுக்கிற ஆளா இருந்தால் 15க்கு அப்புறம் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது, வியாழன் வைக்கணும், திங்கள் வைக்கணும். சுன்னத்தான் நோன்பு வாரத்தில் 2 நாள் நோன்பு வைக்கிற சுன்னத்து இருக்கிறது. சக்தி உள்ளவர்கள் வாரம் 2 வைங்க. எப்படி வைக்கணும்? ஒவ்வொரு வியாழன் நோன்பு வைக்கலாம், ஒவ்வொரு திங்களும் வைக்கலாம். இவர்கள் மாத்திரம் 15க்கு பிறகும் வியாழன் திங்கள் வைத்துக் கொள்ளலாம் வழக்கம் இருந்தால். பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறாங்கல்ல வழக்கமா, அப்படிப்பட்டவர்களா இருந்தார்களே ஆனால் 13, 14, 15 வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லாம சும்மா 15க்கு நோன்பு வைக்க கூடாதுட்டாங்க. 16க்கு வைக்க கூடாது. ரமலானுக்கு ரெடி ஆகணும், நல்லா திண்டு உடம்ப தேர்த்திக்கணும். 15 நாளைக்கு நல்லா சாப்பிட மாட்டாங்க. அதனால ஷாபான் 15 ஆயிடுச்சுன்னு சொன்னா நோன்பு வைக்காதீங்க, இவன் வையுங்கிறான். மூடர்கள் விளங்குதா உங்களுக்கு? இப்ப மூடர்கள் உங்களுக்கு விளங்காது. இப்ப நான் இவ்வளவு விஷயத்தை சொன்ன பிறகு விளங்கு. ஆமா, இது மாதிரி அதை விட்டடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற வேண்டியதான். இது எப்படி விட்டடிச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி விட்டடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப இரவு ரமலான் மாசத்துல ஒரு இரவு இருக்கிறது, கத்ருடைய இரவு. அதுக்கு என்னங்க பேரு சொல்லுவோம்? லைலத்துல் கத்ர்னு சொல்லுவீங்க. லைலத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இரவுன்னு அர்த்தம். கத்ருங்கிற வார்த்தைக்கு மகத்துவம் அர்த்தம், விதிங்கிற அர்த்தம் இருக்கிறது. சேர்த்தீங்க என்று சொன்னா லைலத்துல் கத்ர், மகத்துவம் மிக்க இரவு. சரியா? லைலத்துல் கத்ர்னா மகத்துவம் மிக்க இரவு. அப்ப அரபு மொழியில ஒரு இரவு இருக்குமே ஆனால் அதோடு சேர்த்து லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிறது. பராத் என்று ஒரு இரவு இருந்திருக்குமே ஆனால் அதுக்குள்ள வார்த்தை எப்படி இருக்கணும்? லைலத்துல் பராத் அப்படிதானே வரணும். கத்ருடைய இரவை லைலத்துல் கத்ர்னு சொல்றீங்க. பராத் இரவுன்னு மார்க்கத்தில் ஒன்று இருந்தால் அது அரபு மொழியில சொல்வதாக இருந்தால் லைலத்துல் பராத் என்று சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இரவு உண்டாக்கி இருப்பார்களே ஆனால், குர்ஆன்ல அப்படி ஒன்று இருக்குமேயானால் லைலத்துல் பராத் என்ற வார்த்தை முதல்ல இடம் பெற்றிருக்க வேண்டும். நான் சவால் விடுறேன், லைலத்துல் பராத் என்று நீ ஒரு வார்த்தையை குர்ஆன்லயோ ஹதீஸ்ல எடுத்து காட்டினால், பராத் இரவு என்ற வார்த்தை வெறும் பராத் காட்டலாம், வேற அர்த்தத்துக்கு வருது. பராத் இரவுன்னு ஒரு இரவு கிடையாது. அப்ப மகத்துவமிக்க இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினோம்னு லைலத்துல் கத்ருக்கு சொல்கிறான். பரக்கத்தான இரவில் குர்ஆனை இறக்கினோம்னு சொல்றான், அது லைலத்துல் கத்ர் தான். அது ரமலானுக்கு தான் இருக்கிறது. இவங்க அறியாமையின் காரணமாக இப்படி ஒரு இரவை உண்டாக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். போன மாசம் பாத்தீங்கன்னா மேராஜ் இரவு கொண்டாடுனீங்களா? அன்னைக்கு நோம்பு வச்சிருப்பீங்க நிறைய பேரு. நோம்பு சுன்னத்தான் நோம்பு மார்க்கத்தில் இருக்குங்க. சுன்னத்தான் நோம்பு எதுவும் தெரிஞ்சுக்கிறீங்க. சுன்னத்தான் நோம்புன்னா முஹர்ரம் மாசம், முதல் மாசம் எதே முஹர்ரம். முஹர்ரம் மாசத்துல ஒரு சுன்னத்தான் நோம்பு இருக்கிறது. 9, 10 வேற நோம்பு கிடையாது. முஹர்ரம் மாசத்துல 9வது நாளும் 10வது நாள் நோம்பு வைக்கிற சுன்னத். ஏன் சுன்னத்துங்கிறோம்? ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க, வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி துல்ஹஜ் மாசம், ஹஜ் மாசம் வருதுல, அந்த மாசத்துல பிறை 9 அன்னைக்கு நோம்பு வைக்கணும். அது யாரு வைக்கணும்னா ஹஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு கூடாது, இங்க இருக்கிறவங்க வைக்கணும். ஹாஜிகள் வைக்க கூடாது. இங்க ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து துல்ஹஜ் மாசம் என்ன செய்யணும்? துல்ஹஜ் முஹர்ரம் சபருக்கு போகணுமோ, முஹர்ரத்துக்கு அப்புறம் நான் தலையில வர்றேன், இப்படி போறேன், ரிவர்ஸ்ல போறேன் கடைசி மாசத்துக்கு. முஹர்ரம் மாசத்துல வந்து 9, 10 சபர் மாசம், அதுக்குன்னு ஸ்பெஷல் நோம்பு எதுவும் கிடையாது. முஹர்ரம், சபர், அப்புறம் ரபியுல் அவ்வல், அதுக்குன்னு ஸ்பெஷல் நோம்பு கிடையாது. ரபியுல் ஆகிர், அதுக்குன்னு ஸ்பெஷல் நோம்பு கிடையாது. ஜமாத்துல் அவ்வல், அதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த நோம்பும் கிடையாது. ஜமாத்துல் ஆகிர் கிடையாது. ரஜபு கிடையாது. ஷாபான் கிடையாது. ரமலான்ல பருள நோம்பு உண்டு. ஷவ்வால் மாசம் 6 நோம்பு உண்டு. ஷவ்வால்ல ரமலானுக்கு பிறகு 6 நோம்பு வைக்கணும். ஷவ்வாலுக்கு அப்புறம் துல்காத் அவ்வளவு கிடையாது. அப்புறம் துல்ஹஜ் மாசம் 9வது நாள் நோம்பு. இது மாசத்துல வரக்கூடிய நோம்பு இது. இது போக சுன்னத்தான நோம்பு என்னன்னா ஒவ்வொரு மாசமும் பிற 13, 14, 15 அந்த நோம்பு இருக்கிறது. எல்லா மாசமும் வைக்கலாம். அது போக வைக்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு திங்களும் வைக்கலாம். இவ்வளவுதான் சுன்னத்தான நோம்பே தவிர மேராஜுக்குன்னு ஒரு நோம்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா மேராஜ் என்பது ரஜபு மாசம் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அது 27 நடந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மேராஜ் நடந்தது, அவ்வளவுதான். டேட் சொல்லப்படவில்லை. மேராஜ் நம்பணும், அந்த டேட்டை நம்ப கூடாது, பொய் அது. அப்ப என்னைக்கு நடந்ததுன்னு தெரியலன்னா எப்படி நோம்பு வைப்பீங்க? அன்னைக்கு நோம்பு கிடையாது. மேராஜ் நோம்பு கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு கூட்ட அடிக்கிறான், நீங்க வாட்டு செய்றீங்க. மேராஜுக்கு தொழுகை கிடையாது, மேராஜுக்கு நோம்பு கிடையாது, பராத்துக்கு நோம்பு கிடையாது, பராத்துக்கு தொழுகை கிடையாது. இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட வேண்டும். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் மாத்திரம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைக்காதனால ஏற்படுற கேடுகளை உங்க ஏரியாவில் ரொம்ப தேர்தல் இப்ப கேள்விப்பட்டேன். இப்ப கூட ஒரு நோட்டீஸ் ஒன்று வச்சிருந்தேன் பாருங்களேன். அதைத்தான் சொல்ல நினைச்சேன். முக்கியமாக வர மதுஹபை பின்பற்றதுனால
குர்ஆன் ஹதீஸ் வேணான்னு சொன்னதுனால ஒரு நோட்டீஸ் இப்ப பார்த்தேன். என்ன நோட்டீஸ் தெரியுமா? கொள்ளிடம் தைக்கால் தர்கா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சலாம் வேற. ஹஸ்ரத் சையது ஷா குலாம் மொஹிதீன் குத்தாரி ஒளியுள்ள, அப்படி வார்த்தை அரபில கிடையாது, குத்தாரி ஒளியுள்ள அவர்களின் கந்தூரி விழா நிகழும் புகழான ஹிஜ்ரி 1425 ஆண்டு ஷாபான் பிறை 12 செவ்வாய்க்கிழமை தர்கா கந்தூரி விழா மிக சிறப்பாக நடைபெறும். அனைவருக்கும் தபுருக்கு வழங்கப்படும். அதிகாலை 5 மணிக்கு சந்தனம் பூசல் நடைபெறும். அனைவரும் இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். அன்று இரவு 10:30 மணிக்கு சன் டிவி புகழ் ஜெனிபர் இணைந்து வழங்கும் லவ் பேர்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவின் சிறப்பான இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். அவுளியா மதிக்கிறான். எப்படி பாவம் போர் அடிச்சு வருஷமா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அந்த ஹுத்தாரி ஒளி உள்ள கேட்டு ரசிக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, லவ் பேர்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவுடைய பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க. எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி வைக்கலாமே அவனுக்காச்சு? ஏன்? மார்க்கத்தில் உள்ளது அல்லாஹ் பாதுகாப்பான், ஷைத்தான் உண்டாக்குனது ஷைத்தான் வேலை நடக்குது. அல்லாஹ்வுக்கு உடன்பாடான இடத்தில் அல்லாஹ் விரும்பின நடக்கும். ஷைத்தான் உண்டாக்குன காரணத்தினால இது நடக்கிறது. பாத்தீங்களா இல்லையா? இதை திட்டச்சேரியில் அந்த காலத்தில் பார்த்திருக்கிறேன். திட்டச்சேரி மக்கள் வந்திருப்பீங்க. என்ன எழுதிருந்தாங்க அந்த காலத்தில்? திட்டச்சேரியில மன்சூர் நாதா வலியுல்லாவுடைய தர்கா நடைபெறுகிறது, கந்தூர் நடைபெறும். அவமையும் அங்கே நடைபெறுகிற ஜெயபாரதியுடைய இன்னிசை கச்சேரி, ஜெயபாரதி நடனம் நடைபெறும். அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படியே நாங்கள் அந்த காலத்தில் பதிஞ்சு போனது அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான கூத்துக்கள் நடப்பதை பார்க்கல. அடிப்படை என்ன? குர்ஆனை நீ விட்ட, ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டன்னா உன்னை கொண்டு இந்த குஃபராட்டத்தெல்லாம் தள்ளும். இன்னும் சில பகுதிகள், தேர்லந்தூர் போன்ற பகுதிகளில், லால்பேட்டை போன்ற பகுதிகளில், இந்த பொறவாச்சேரி போன்ற பகுதிகளில், ஆயங்குடி போன்ற பகுதிகளில் எவனோ செய்கிட்டு வர்றான், தரிக்காங்கிறான், அவனை உட்கார வச்சுட்டு காலில் விழுந்து கும்பிடுறாங்க, சுட்டு நக்குறாங்க, கால் நக்குறாங்க. அப்ப மனிதன் காலில் மனிதன் விழக்கூடிய கொடுமையெல்லாம் நடக்குது. அவன் யார் என்ன செய்யுது? என்னத்தை அவன் கண்டுட்ட? உன்னைய மாதிரி மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கான். 3 வேளைக்கு திங்காடி செத்து போயிடுவான். அதான் அவன் என்ன மகானவன்? தண்ணி குடிக்காம இருப்பானா? சாப்பிடாம இருப்பானா? திண்ட தண்ணிய போய் ஒண்ணுக்கு அடிக்காம இருக்கலுமா? என்னத்துல கண்டிங்க அவன்கிட்ட? அவன் காலில் விழுந்து பெரிய பணக்காரெல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறான், நாக்க போட்டு நக்குறான், காலை கழுவி குடிக்கிறான். மனிதன் காலில் மனிதன் விழுவதை தடுத்து நிறுத்திய ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் காலில் விழ வர்றாங்க. அதையே தடுத்து ரசூலுல்லாஹ் நிறுத்தாத, விழக்கூடாது. கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாது என்று கண்டிக்கிறாங்களே. உன் புருஷன் காலில் விழக்கூடாது மார்க்கம் தடுத்திருக்கு. நீ இந்த பண்டி காலில் விழுவுறியவன் யார்? அவன் உன்னை வச்சு பிராடு பண்றவன், சம்பாதிக்கிறவன், உங்ககிட்ட காணிக்க வாங்குறவன், பணக்காரன் கூட பார்த்து போய் திங்கிறவன், சொகுசு மத்தியில தூங்குறவன், ஏசி இல்லாட்டி அவனுக்கு தூக்கம் வராது. இவன் தான் நப்சை கட்டுப்படுத்தினவனா? இந்த மாதிரி பெரிய பெரிய தாடியும் ஜிப்பாவும் வச்சவன அதுல மயங்கி போய் பெரிய மகான் வந்தா. என்ன மகானு? இந்த டிரெஸ் தவிர என்னத்தை நீ கண்டுட்ட? அவன்கிட்ட என்ன காரணம் வழங்கி போச்சு? அப்ப எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம்ங்கிற குர்ஆனை தூக்கி எரிஞ்சீங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறையை தூக்கி எரிஞ்சீங்க. இப்படித்தான் அல்லாஹ் கொண்டே படுகொலியில தள்ளுவான். எந்த விஷயமானாலும் சரி, சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் அல்லாஹ் சொன்னானான்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பாருங்க. அந்த ரெண்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் இஸ்லாம். அது இல்லாத எந்த ஒன்றும் இஸ்லாம் அல்ல. இறுதியாக ஒரே ஒரு அறிவுரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி எச்சரிக்கை, முஹதஸாத்தில் உமூர், புதிதாக உருவாகிற காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். எனக்கு பின்னாடி என்ன வந்து எல்லாரும் தூக்கி எறி, குல்ல முஹதஸத்தின் பிதா, புதுசா உண்டான எல்லாம் வழிகேடு, எல்லாமே நரகத்தில் சேர்க்கும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாம எதுலாம் புதுசு? மௌலுது புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. கட்டம் புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. பாத்தியா புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. தாயத்து புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. தகடு புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. நூல் முடிகிறது புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. மீலாது விழா புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. தரீகா புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. மதுஹப் புதுசு,